டியர் வியூவர்ஸ், வெல்கம். ரீசனிங்கில் இருந்து பஸ்ஸில் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த மாதிரி பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கம்பெனிஸில் நான் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸில் நிறைய இடத்துல கேட்குறாங்க. கொஸ்டின் பாருங்கள், ஒரு ஃபிகர் கொடுத்துட்றாங்க. இந்த ஃபிகரில் ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதை மாதிரி நிறைய டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு இந்த ஃபிகரில் வந்து how many rectangles are there, இல்லைன்னா how many triangles are there, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபிகரோட டைப்ஸும் வந்து நிறைய வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் பின்னாடி போக போக நம்ம வீடியோஸில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா how many squares are there அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த ஃபிகர் பார்த்தீங்க அப்படின்னா ரோ காலம், அதாவது 4 ரோ 4 காலம் இந்த மாதிரி ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைப்பு இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஃபார்முலாஸ் இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறது முதல்ல பார்த்துடலாம். இப்போது பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இதில் இருக்குது அப்படின்னா. இப்போது ஒவ்வொரு செல்லாக எடுப்போம். இப்போது 1 2 3 4, அதாவது ஒரு ரோவுக்கு 4 ஸ்கொயர் இருக்குது. இதே மாதிரி எத்தனை ரோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 3 4. ஸோ இப்போ மொத்தம் வந்து 4 ரோ இருக்குது. ஸோ இப்போ 4 × 4 சிங்கிள் செல் மேட்ரிக்ஸ். அப்போ 16 மேட்ரிக்ஸ் வந்து சிங்கிள் செல். ஸோ இப்போ 4 × 4 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா 2 2வாக எடுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம எடுப்போம். உங்களுக்கு ஸ்கொயராக கிடைக்கணும். ஸோ அப்படின்னா இப்படி தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஆயிரும். ஸோ இப்படி எடுக்க முடியாது. ஸோ எப்படி எடுக்கிறீங்க, இந்த மாதிரி ஸ்கொயராக தான் எடுக்கணும். ஸோ அப்போது இது ஒரு ஸ்கொயர் 2 2ஆக எடுக்கும்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் சேர்த்து எடுக்கலாம். இது 2வது ஸ்கொயர். இந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா 2வது ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இப்படி எடுக்கும்போது இது ஒரு ஸ்கொயர். மொத்தம் 3 ஸ்கொயர் கிடைக்கிது. அதாவது ஒரு ரோவுக்கு 3 ஸ்கொயர் கிடைக்கிது. நீங்கள் 2 2ஆக எடுக்கும்போது ஒரு ரோவுக்கு 3 ஸ்கொயர் கிடைக்கிது. 1 1ஆக எடுக்கும்போது ஒரு ரோவுக்கு 4 ஸ்கொயர் கிடச்சிச்சு. இப்போ 2 2ஆக எடுக்கும்போது ஒரு ரோவுக்கு 3 ஸ்கொயர் கிடைக்கிது. இதே மாதிரி எத்தனை ரோ இருக்கும்னு பாருங்கள். இப்போ இங்கே எடுத்த மாதிரியே தான் இங்கே 3 ஸ்கொயர் கிடச்சிதா, அதாவது 3 காலம் கிடச்சிதா. அதே மாதிரி இங்கே கீழே எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். கீழே எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ரோ வந்து இந்த ஸ்கொயரு, செகண்ட் ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் கிடைக்கும், தேர்ட் ரோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அப்போது இதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 3 காலம் கிடைக்குது. அப்போ இந்த ரோ, இந்த 2 சேர்த்த ரோவில் உங்களுக்கு 3 ஸ்கொயர் கிடச்சிது. இந்த 2 ரோவையும் சேர்க்கும்போது அதில் ஒரு 3 ஸ்கொயர் கிடைக்கும். ஃபைனலாக இந்த 2ஐயும் சேர்க்கும்போது இதில் ஒரு 3 ஸ்கொயர் கிடைக்கும். அப்போது 3 + 3 + 3 டோட்டலாக 9. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், ஒரு ரோவுக்கு 3 ஸ்கொயர். அதே மாதிரி மொத்தம் 3 ரோ இருக்குது. ஸோ இப்போ 3 × 3. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது சிங்கிள் செல்லாக எடுக்கும்போது 4 × 4 ஸ்கொயர் கிடச்சிது. அடுத்து 2 2ஆக எடுக்கும்போது 3 × 3 ஸ்கொயர்ஸ் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு 3 3ஆக எடுக்கும்போது பாருங்கள், இந்த 3ஐயும் எடுப்பீங்க, இந்த 3ஐயும் எடுப்பீங்க. இந்த 3ஐயும் எடுத்தால் தான் உங்களுக்கு ஸ்கொயராக கிடைக்கும். கீழேயும் இந்த 3ஆக எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இந்த 3ஐயும் எடுக்கும்போது ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். அப்போது இன்னும் ஒன்று குறையுது, 2. ஒரு ரோவுக்கு 2 ஸ்கொயர் தான் கிடைக்கிது. காலம்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 2 காலம் தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது ஒரு 1, ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அப்போது கீழே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 2 ஸ்கொயர் தான் கிடைக்கும். ஸோ அப்போது 3 3ஆக எடுக்கும்போது உங்களுக்கு 2 × 2 ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போது சிங்கிள்ஸ் எல்லாம் எடுக்கும்போது 4 × 4 கிடைச்சிது. டபுளாக எடுக்கும்போது 3 × 3 ஸ்கொயர் கிடைச்சிது. 3 3ஆக எடுக்கும்போது 2 × 2 கிடச்சிது.
4 4 எடுக்கும்போது உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே சேர்த்து ஃபைனலாக ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ 1 × 1. ஸோ இப்போ டோட்டலாக உங்களுக்கு இதில் எத்தனை ஸ்கொயர் கிடைக்குன்னு பாருங்கள். 16, 9, 4, ஃபைனலாக ஒரு 1. ஸோ டோட்டலாக 20 ஸ்கொயர்ஸ். சாரி, 16 + 9, 25, 29, 30. ஸோ 30 ஸ்கொயர்ஸ் ஆர் தேர். ஸோ இந்த ஃபிகரில் உங்களுக்கு 30 ஸ்கொயர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம உடனே சால்வ் பண்ணிடலாம். ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இந்த ஃபிகர். இப்போ பாருங்கள், இங்கே 4 காலம், அதாவது ஒரு ரோவுக்கு 4 ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போது 4 இன்ட்டு மொத்தம் எத்தனை ரோ இருக்குதுன்னு பாருங்கள், 3 தான் இருக்குது. ஸோ இப்போ 4 × 3. நெக்ஸ்ட்டு 2 2 எடுக்கும்போது நமக்கு ஒவ்வொரு ரோவுக்கும் ஒரு ஸ்கொயர் குறையும். அப்போ 3 இன்ட்டு அதே மாதிரி காலமும் ஒன்று குறைஞ்சிரும். 3 × 2. அடுத்து 2 2 எடுக்கும்போது இங்கே ஒன்று குறையணும், இங்கே ஒன்று குறையணும். அவ்வளோதான். அடுத்து 3 3 எடுக்க முடியாது. 3 3 எடுத்தீங்க அப்படின்னா இங்கே குறைஞ்சதுன்னா 0 வந்துடும். ஸோ அதனால் இங்கே நிப்பாட்டிக்கலாம். ஸோ அப்போ மொத்தம் இதில் எத்தனை ஸ்கொயர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 3 12, 3 × 2 6, 2 × 1 2. ஸோ டோட்டலாக 20 ஸ்கொயர்ஸ் ஆர் தேர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 20. ஸோ இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு செஸ் போர்டில் மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. செஸ் போர்டு இப்போ 8 × 8 இருக்கும். போர்டு பார்த்துருப்பீங்க, செஸ் போர்டு பார்த்துருப்பீங்க. 8 × 8. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 × 8, 7 × 7, 6 × 6, 5 × 5, 4 × 4, 3 × 3, 2 × 2, 1 × 1. ஸோ இது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அப்போது 64, 49, 36, 25, 16, 9, 4, ஃபைனலாக 1. ஸோ இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இதுதான் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இந்த செஸ் போர்ட். ஸோ இங்கே பாருங்கள், 64 + 36 வந்து 100. அப்புறம் 25, 30, 39, 55, 64, 104. ஸோ 100 + 104, 204. ஸோ அப்போது ஒரு செஸ் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 204 ஸ்கொயர்ஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து அதாவது ரோ அண்டு காலம் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் வித்தின் ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற வே. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வேறு மாதிரி ஃபிகர்ஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்கொயராக இல்லாமல் ஸோ அந்த மாதிரி ஃபிகர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அதில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளவு அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம்.